ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருந்துச்சுன்னா, அந்த ரிவோகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? அப்பீல் எப்போ பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கன்டினியூஸா நீங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம இருந்தீங்கன்னா, டாக்ஸ் ஆஃபீசர் வந்துட்டு உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன கேன்சல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட ஜிஎஸ்டியின் ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல்டு பை சோ மோட்டோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு டேஷ்போர்ட்ல யூசர் சர்வீசஸ்ல வியூ நோட்டீஸஸ்ன்னு ஆர்டர் அதில போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க கன்டினியூஸா ஃபைல் பண்ணாம இருக்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முன்னாடி வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ண 30 டேஸ்க்குள்ள வந்து நீங்க ரெவோகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அத 90 டேஸா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு அது 180 டேஸா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் பை சோமோட்டோன்னு இருக்குது அப்டின்னா, அந்த 180 டேஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து உங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன நீங்க திரும்ப பெறலாம். உங்களோட கேன்சலேஷன் ஆர்டர் நம்பர்லாம் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிரும். கீழ ரீசன் ஃபார் ரெவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் கேட்டிருப்பாங்க. இத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பெண்டிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணணும். என்னென்ன லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட், பெனால்டி இருக்கோ எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ரெவோகேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி நான் இயர்லியர் டாக்ஸ் பீரியட்ல இருக்கிற எல்லா பெண்டிங் ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணிட்டேன். கைண்ட்லி அக்செப்ட் மை ரெவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும். மத்த ப்ரொசீஜர் எல்லாம் அதே தான். இந்த சப்மிட் வித் இவிசி வச்சு நீங்க ஃபைல் பண்ணணும். நெறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு ரெவோகேஷன்னா என்னது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருக்கும். அது திரும்ப ரீஸ்டோர் பண்றது தான் ரெவோகேஷன். ஸோ இத யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சல் பை சோ மோட்டோன்னு இருக்கிறவங்க தான் ரெவோகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கிறதுனால டாக்ஸ் ஆஃபீசர் வந்து உங்க ரிஜிஸ்ட்ரேஷன கேன்சல் பண்ணி வச்சிருப்பாங்க. அத ரீஸ்டோர் பண்றது தான் ரெவோகேஷன். அது எங்க போய் பண்ணணும் அப்படின்னா, சர்வீசஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன்ல அப்ளிகேஷன் ஃபார் ரெவோகேஷன் ஆஃப் கேன்சல்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அத வச்சு பண்ணணும். அதே மாதிரி நெறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து நான் பெனால்ட்டியோட, இன்ட்ரெஸ்ட்டோட, லேட் ஃபீயோட எல்லா பெண்டிங் ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணிட்டேன். நான் ரெவோகேஷனுக்கு அப்ளை பண்ணேன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து அத ரீஸ்டோர் பண்ணிட முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவோகேஷன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். ஏன்னா, அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. பட் நீங்க ரெவோகேஷனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, அது வந்து அப்ரூவ் பண்றதும், ரிஜெக்ட் பண்றதும் டாக்ஸ் ஆஃபீசர் கையில தான் இருக்குது. அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்ஆக்டிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாறிடும். அப்படி இல்லன்னா இன்ஆக்டிவ்னே இருக்கும். ஸோ அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்தாலும், ரிஜெக்ட் பண்ணாலோ அல்லது கொரி ரைஸ் பண்ணி என்ன ஆர்டர் வந்தாலும், உங்களுக்கு அந்த யூசர் சர்வீசஸ்ல இருக்கிற வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அந்த லிங்க்ல தான் இருக்கும். நீங்க அடிக்கடி அத செக் பண்ணிக்கணும். ஸோ ஏதாச்சும் கொரி ரைஸ் பண்ணி வந்துச்சுன்னா, நீங்க அதிலேயே வந்து ரிப்ளை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க குடுக்குற இன்னொரு முக்கியமான நோட் என்னது அப்டின்னா, ஒரே பேன்ல வந்துட்டு சில நெறைய ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒண்ணு ரெகுலர்ல இருக்கும். இன்னொன்னு வந்து காம்போசிஷன்ல இருக்கும். இன்னொன்னு செஸ்ல இருக்கும். இல்ல எல்லாமே கூட ரெகுலர்ல கூட இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல ஒருத்தர் 3 ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறாரு. 1 வந்து செஸ்ல இருக்கு. 2 வந்து ரெகுலர்ல இருக்குது. செஸ்ல இருக்கிறது வந்து கேன்சல் பை சோ மோட்டோன்னு ஆயிடுச்சு. மிச்சம் 2ம் ஆக்டிவ்ல இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆக்டிவ்ல இருக்க 2யுமே வந்து அவர் காம்போசிஷனா மாத்திட்டாரு. இப்போ அந்த கேன்சல் ஆன அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெவோகேஷன் அப்ளை பண்றாங்க. 2 கேஸ் இருக்குது. ஒண்ணு டாக்ஸ் ஆஃபீசர் அத அப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, காம்போசிஷன்ல என்னென்ன ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதோ, அது எல்லாமே வந்து ரெகுலருக்கு மாறிரும். ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ, அதே ஸ்டேட்லயே மெயின்டெயின் ஆகும். அதாவது காம்போசிஷன்லயே மெயின்டெயின் ஆகும். இல்ல நான் காம்போசிஷனுக்குலாம் இடையில மாத்தல. அது ரெகுலரா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்குதுன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ரெகுலராவே இருக்கும். இப்ப இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். 3மே வந்து அவருக்கு ரெகுலர்ல தான் இருக்கு. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். 1 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் 2ம் ஆக்டிவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இடையில வந்து அந்த 2 ஆக்டிவ வந்து அவர் காம்போசிஷன் ஸ்கீம்க்கு ஆப்ட் ஆகி மாத்திட்டாரு. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி ரெவோகேஷனுக்கு அப்ளை பண்றாருன்னா, அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது ரெகுலருக்கு மாறிரும். அப்ரூவ் பண்ணலன்னா காம்போசிஷன்லயே இருக்கும். இல்ல இடையில வந்து அவர் காம்போசிஷனா மாத்தல. அது ரெகுலராவே இருக்குன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ரெகுலர்லயே மெயின்டெயின் ஆகும். இப்போ அப்பீல் பத்தி பார்க்கலாம். அதாவது 180 டேஸ கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டி ரெவோகேஷன் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த டேப்லயே வந்து 180 டேஸ கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இப்போ அப்பீல் தான் பண்ணணும். ஸோ டேஷ்போர்ட்ல சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல இருக்கிற மை அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு போகணும். அப்ளிகேஷன் டைப்ல அப்பீல் டூ அப்லேட் அத்தாரிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணணும். கீழ நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜ்ல ஆர்டர் டைப் கேட்கும். இதில வந்து ரீஃபண்ட் ஆர்டர், டிமாண்ட் ஆர்டர், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டர் அப்படிலாம் இருக்கும். இதில ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா அப்பீல் வந்து நெறைய விஷயத்துக்காக பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிரா ஒரு ஆர்டர் வந்து டாக்ஸ் ஆஃபீசர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஏதோ ஒண்ணுக்காக பெனால்டிக்காக அல்லது நீங்க டாக்ஸ் லயபிலிட்டி கம்மியா பண்ணியிருக்கிறீங்க. சம்திங் நெறைய கேஸஸ்க்காக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணலாம். அத எதிர்த்து நீங்க மேல்முறையீடு பண்றது தான் வந்து அப்பீல். ஸோ அப்பீல் வந்து நெறைய கேஸஸ்ல பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பண்ணலாம். அப்படி இல்லன்னா தப்பா என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லன்னா ரீஃபண்டுக்காக நீங்க அப்பீல் பண்ணலாம். இந்த மாதிரி நெறைய இருக்குது. அதனால அந்த டைப்ல வந்துட்டு நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன ரெவோகேஷனுக்காக பண்றீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டர சூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஆர்டர் நம்பர் கேட்கும். அதையும் நீங்க போட்டுக்கணும். இந்த ஆர்டர் நம்பர் அப்படின்றத கரெக்ட்டா போட்டா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். இது வந்து வியூ நோட்டீஸ்ன்னு ஆர்டர்ல போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். அதில இசட்ஏன்னு சைட்ல ஆரம்பிக்கும். அதுதான் உங்களோட ஆர்டர் நம்பர். ஸோ கரெக்ட்டா அத போட்டுக்கோங்க. அத போட்டா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும்.
அப்பீல் பண்ணுறதுக்குமே டைம் லிமிட் வந்து உண்டு. அதாச்சும் உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணா அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து நீங்க அப்பீல் வந்து பண்ணணும். அப்படி இல்லன்னா அதுக்கப்புறமா ஒரு 1 மந்த் குடுப்பாங்க. அதுக்குள்ளேயும் நீங்க பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரி வார்னிங் வரும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இன்னமும் நீங்க அப்பீல் பண்ண போறீங்க அப்படின்னா, ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸோட நீங்க வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வார்னிங் குடுப்பாங்க. ஸோ நீங்க கன்டின்யூவ கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறமா கேட்டகரியில நீங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில வந்து நெறைய இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ரீசனுக்காக உங்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ உங்க மேல மிஸ்டேக் இருக்குது. நீங்க தான் பெண்டிங் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாதனால ரிஜிஸ்ட்ரேஷன கேன்சல் பண்ணியிருக்கீங்கன்னா, அத சூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி வேற என்ன இதுக்காக உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு அப்பீல் பண்ண போறீங்களோ, அந்த கேட்டகரிக்கு என்ன சூஸ் பண்ணணுமோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரிய சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழ வந்தீங்கன்னா, கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது APL01 டெம்ப்ளேட். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த எனேபிள் எடிட்டிங் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணதுக்கப்புறமா, நீங்க அதில டைப் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்லயே வந்து டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணணும். அது கீழயே குடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ட வந்து நீங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகபிள் ஆகும்னா, இதுக்கு ஆன்ஸர் வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு, இது பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணணும். ஸோ வேர்ட்லயே வந்துட்டு ஃபைல்ல போய் சேவ் அஸ் குடுக்கும்போது எக்ஸ்போர்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ மத்த ப்ரொசீஜர்லாம் அதுக்கப்புறம் அதே தான். நீங்க எல்லாம் குடுத்ததுக்கு ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்குன்னா, அதையும் போட்டுட்டு, சப்மிட் வித் இவிசி போட்டு ஓடிபி மூலமா நீங்க ஃபைல் பண்ணிறலாம். வேர்ட் டாக்குமெண்ட்ட எப்படி பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா, அதுக்கும் வந்து அவங்க ப்ரொசீஜர் குடுத்துருப்பாங்க. 2வது கீழ ஒரு கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதில உங்க ப்ரொசீஜர் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கு வர ரிப்ளை, நோட்டீஸ் எல்லாத்தையுமே சர்வீசஸ்ல இருக்கிற யூசர் சர்வீசஸ்ல வியூ அடிஷனல் நோட்டீஸஸ் இன் ஆர்டர்ன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதில போய் பார்க்கணும். ஸோ நம்ம அப்பீல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு வந்து வர்ற ரிப்ளை, நோட்டீஸ், ஆர்டர் எல்லாமே வந்துட்டு இதில தான் நம்ம போய் பார்க்கணும். இதில உங்களுக்கு ஏதாச்சும் கொரி ரைஸ் பண்ணி வந்துட்டு நோட்டீஸ் வந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலாம். எல்லாமே வந்து இந்த டேப்ல தான் போய் பார்க்கணும். ஸோ அப்பீல் பண்ண உடனே நமக்கு அது கிடைச்சிராது. அதுவும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் நடக்கும். ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அப்பீல் சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அத அக்னாலெட்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் ஆஃபீசர் வந்து அத அப்ரூவ் பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும். இல்லாட்டி அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, ஹியரிங் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இல்லாட்டி கொரி ரைஸ் பண்ணி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஒண்ணு ஒண்ணா தான் நடக்கும். இல்ல டாக்ஸ் ஆஃபீசர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. நீங்க குடுத்த ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்குதுன்னா, உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆர்டரே வந்து இஷ்யூ பண்ணிருவாங்க. ஸோ உங்க ஜிஎஸ்டிஎன் வந்து ரீஸ்டோர் பண்ணிரலாம். ஸோ நெறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து ரெவோகேஷனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அப்பீலுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்றது தான். ஸோ அது எல்லாமே டாக்ஸ் ஆஃபீசரோட டிசிஷன் தான். அவரு சாட்டிஸ்ஃபை ஆனார்னா அப்ரூவ் பண்ணுவாரு. அப்படி இல்லன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் டாக்ஸ் பேயரோட ஈஸிக்காக தான் இது எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க கரெக்ட்டான ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு கரெக்ட்டான முறையில நீங்க அப்பீல் பண்றீங்க, ரெவோகேஷன் பண்றீங்கன்னா, கண்டிப்பா ஜிஎஸ்டிஎன ரீஸ்டோர் பண்ண முடியும். நீங்க வீடியோஸ் பார்த்துட்ருக்கும்போது, வீடியோஸ்க்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பேன். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸையும் ஷேர் பண்ணியிருப்பேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி லேர்ன் ஜிஎஸ்டி அப்படின்ற லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, சேனலோட ஹோம் பேஜுக்கு போகும். அதில பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேனோ, அது எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்டா வச்சிருப்பேன். இப்ப ஜிஎஸ்டிஆர் 1, 3B, இன்ட்ரெஸ்ட், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டா வச்சிருப்பேன். ஸோ வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்துட்டு அந்த பேஜுக்கு போகும். அதில நீங்க வீடியோஸ் ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா இருக்கும். எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அத நீங்க பார்த்துக்கலாம். அப்டேட்ஸா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.